அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இது நாம் ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண இன்னையோட நிஃப்டி அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 24,336, அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்சைட் நம்பரில் இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. நாம் எதிர்பார்த்தது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னும், பட் இந்த லைனை வந்து டச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இதில் டச் ஆகலை. இந்த டைமில் தான் நம்ம 24,300 கால் ஆப்ஷன் வந்து நாம் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அரவுண்ட் 100 ருபீஸில் 87 ருபீஸில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். பட் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்பெல்லாம் நாம் ஒரு நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் 87 ருபீஸில். கிட்டத்தட்ட ஒரு 13 ருபீஸ் ஸ்டாப் லாஸில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு அகெயின் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் கிட்ட வரைக்குமே நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டி போயிருந்தாங்க. ஸ்டில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்காங்க. நாம் அதனால தான் எந்தெந்த சப்போர்ட் எல்லாமே நாம் கால் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறது. பட் எக்ஸாக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருந்து 24,336 மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இன்னையோட டைமிங் கேண்டில் ஃபார் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில். 240க்கு எக்ஸாக்டாக அதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த இடத்துலேருந்து அகெயின் ஒரு ஃபால் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு இந்த மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸ்குள்ளேயுமே இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதாவது ஹை லோ, ஹை கிட்டத்தட்ட போயிடுச்சு. எத்தனை கேண்டில் வந்து இந்த இடங்களில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5 இடங்களில் வந்து நிஃப்டி வந்து சேம் ப்ரைஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸ்டில் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்காக வந்து எந்த ஒரு அறிகுறியுமே காட்டலை. மெதுவாக போனாலும் கூட மார்க்கெட் இனிமேல் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. அதை நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் சப்போர்ட் இருக்கோ அந்தந்த இடங்களில் நாம் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டெடியானதுக்கு அப்புறமா நாம் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் எந்த சைட் மார்க்கெட் போகுதோ அந்த பக்கம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே லாஸ்ட் வீக்லேருந்தே நமக்கு ஒன்று கேப் அப்பில் இல்லை கேப் டவுனில் போயிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேயாகவே தான் இருந்துச்சு. இன்றைக்கும் மார்க்கெட் பாருங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க வேண்டிய இடங்களில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்லேயே இன்றைக்கி வந்து மார்க்கெட் 5 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்படி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது நல்ல மொமெண்டம் தரக்கூடிய டேயில் நமக்கு மொமெண்டம் தராமல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும் பொழுது நாளைக்கு நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நமக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இன்ட்ராடேலே நம்மளால் கேஷ் பண்ண முடியும். அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம நிஃப்டியில் ஃப்ரைடே கொடுத்த இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் டார்கெட், இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து இந்த ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆனாங்க. பட் நம்ம இந்த இடங்களில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், இந்த இடம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் டச் ஆகும் பொழுது நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம். பட் நம்மளுடைய டைமிங் கேண்டிலோட ஹை கட் ஆனதுமே நாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் 52,500. கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் 270 எடுத்திருந்தோம். நாம் 370 வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் நாம் நம்மளுடைய கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நம்ம கால் மட்டும்தான் ட்ரை பண்ணோம். மார்க்கெட் வந்து புல் சைடில் இருக்கும் பொழுது நமக்கு சப்போர்ட்டில் எல்லாமே நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப ரேராக இருக்கும். மற்றபடி நீங்கள் ரொம்ப பக்கத்துலேயே நம்ம டைமிங் கேண்டில் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில். இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நம்ம அப்சைட் ரேலி எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹையிலேருந்தே நமக்கு மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் இந்த டைமிங் கேண்டிலே கேதர் பண்ண முடியும். இந்த டைமிங் கேண்டில் செகண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங், இது செகண்ட் டைமிங். இந்த செகண்ட் டைமிங்கோட இதுதான் நம்மளுடைய செகண்ட் டைம். இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதனுடைய ஹை வந்து இது
இதனுடைய லோ வந்து இந்த பாயிண்ட் பாருங்க. மார்க்கெட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னும் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அகைன் நமக்கு மோர் தென் 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே நம்மளால இன்ட்ராடேலேயே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம எடுக்கலைனாலும் கூட இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பாருங்க. இந்த இடத்துலலாம் நம்ம சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்மளுடைய வியூ அப் சைடில் இருக்கும் பொழுது நம்ம இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது நம்ம சின்ன ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஹை கட் ஆனாலும் கூட அதில் எந்த ஒரு மொமெண்டமே கொடுக்காம அகெயின் ஃபால் ஆகிட்டு எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். 52,242 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேல ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஈவன் டைமிங் கேண்டில் கூட நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே நமக்கு வந்து டைமிங் கேண்டிலோட லோ வந்து கட்டே ஆகலை. இந்த டைமில் தான் அப்போ 12 o'clock பக்கத்தில் தான் நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு கட் ஆகி கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு சைடுவே மாதிரியான ஒரு மார்க்கெட்டு தான். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஹையில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு எந்த ஒரு மொமெண்டமே இல்லாமல் இதுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியுமே முடிஞ்சிருக்காங்க. நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்கான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. பட் அப்சைட் ஆர் டவுன் சைட் நமக்கு கேப் அப்பில் இல்லாமல் நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். இன்ட்ராடேலேயே நாம் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங்கில் இருக்கும். அது எதனால அப்படிங்கிறது நம்ம டே சார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம அதை எப்போ போஸ்ட் பண்ணோம், என்ன வந்து ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை இண்டெக்ஸ் பொசிஷனாக இருக்கட்டும் நம்ம என்ன லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நான் அதில் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். மார்னிங் ஓப்பன் ஆகும் பொழுதே நம்ம நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதில் SBI கார்டு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 o'clock இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டைமிங் கேண்டில் அண்ட் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்ல பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்ல இருந்து கிராஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், நிஃப்டி வந்து இதுலேயே வந்து க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எக்ஸாக்டாக எந்தெந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க மற்றும் நாம் எடுக்கிற கால்ஸ் என்ன, அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா இல்லை ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆச்சா, நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எடுத்த ப்ராஃபிட், இது எல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து மார்க்கெட்டை பற்றின ரிலேட்டட்ஸான எல்லா அப்டேட்டும் நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் என்ன, நம்ம ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் என்ன, அதாவது நிஃப்டியை வந்து நம்ம லாங்கில் ஹோல்ட் பண்ணுறோமா இல்லை ஷார்ட்டில் ஹோல்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். SBI கார்டு வந்து நல்ல ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆனாலும் கூட இது 5 minutes சார்ட்டு. இந்த இடங்களில் வந்து சப்போர்ட் எடுத்து சூப்பரான ஒரு ரேலி. இதை நம்ம எக்ஸாக்டாக இந்த டைமில் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம SBI கார்டுமே இன்றைக்கி ஆட் பண்ணிடலாம். பட் SBI கார்டு வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்போயே நம்ம கொடுத்தோம். இது மாதிரி நல்ல ஒரு ரேலி ஆகிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த ஸ்டாக்ஸை பார்த்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ராடே அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மற்றும் நம்ம எஸ் கார்டு வந்து இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். எஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகும்பொழுது நம்ம என்ட்ரி எடுத்தோம். எஸ் கார்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க. நமக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஹோல்ட் பண்ணதில் ஒபராலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. மற்றபடி பஜாஜ் ஆட்டோ, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருந்தே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. பார்க்கலாம் இது நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கமிங் டேஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இந்த வீக் வந்து அசோக் லைலண்ட் RBL வந்து சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஃபால். நேற்று நம்ம இந்த ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம். பட் RBL பேங்க் வந்து ஸ்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. நமக்கு இந்த இடங்களில் நமக்கு சப்போர்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நாளைக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும் பொழுது RBL பேங்க் வந்து நல்ல ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எப்போ அப்படின்னா இன்னையோட இந்த லெவல் நம்ம ஃப்ரைடே சொன்ன இந்த லெவலில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது நல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு RBL பேங்கில் இருக்குது. மற்றும் அசோக் லைலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கவரி இந்த ப்ரைஸில். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 223 நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இது 223 நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பக்கத்துலேயே இருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஹைக்கு மேலே போகும் பொழுது நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வியூவில் இருந்தோம். பட் ஸ்டில் நாம் இதில் ட்ரேட் எடுக்கல. பட் ஃபஸ்ட்டு 15 minutes ஹை கட் ஆகாதனால இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஷியோவில், அதாவது கிட்டத்தட்ட 3 rupees ஸ்டாப் லாஸில் இந்த அசோக் லைனில் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த லைனை தாண்டி நமக்கு க்ளோஸ் வைக்கும் பொழுது நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அசோக் லைலண்ட் அண்ட் RBL பேங்க்.
இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டே 1லேருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 2 வீக்ஸ் பிஃபோரும் நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லி கொடுத்தோம். அதை பற்றின ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு தெரியினாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. மார்க்கெட் வந்து நம்ம இந்த 18th கேண்டில் மேலே இருக்கும் பொழுதே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ரிமைனிங் ஜூன் அண்ட் ஜூலை மந்த் ஃபுல்லாகவே நாம் வந்து புல்லிஷ் வந்து எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா நமக்கு வந்து இந்த 18th கேண்டிலோட அப்பில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. அதே மாதிரி 28th கேண்டில் ஃபார் நிஃப்டி அண்ட் இந்த கேண்டில் 28th கேண்டில் ஃபார் நிஃப்டி அண்ட் 27th கேண்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இருந்தே தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. இதையுமே நம்ம எவ்ரிடே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் ஃபார் லாங் போகிறதுக்கு. இல்லை நமக்கு இந்த லைனை உடைக்கும் பொழுது நம்ம இந்த இடங்களில் அகைன் வந்து நம்ம லாங் போகலாம். ஒன்ஸ் இதையும் உடைக்கும் பொழுது தான் நமக்கு இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பட் இன்னுமே ஸ்டில் இந்த 24,174 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த இடங்கள்லாம் சப்போர்ட் எடுக்குதோ அங்கெல்லாம் நாம் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு ஆல் டைம் ஹைலேயே மார்க்கெட் இருக்கனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இண்டெக்ஸ் பொசிஷனாக இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாமே செல் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற ஒரு செல்லு தான் இது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியானது இல்லை. பொறுமையாக மார்க்கெட் ஏறினாலும் கூட நமக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தான் இருக்காங்களே தவிர, இப்படி மார்க்கெட் ஏறும்பொழுது நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீத் இருந்து நமக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். பட் இந்த ஹை அண்ட் இந்த லோ வந்து உடைக்காத வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. மார்க்கெட் நல்ல புல் ரனில் தான் இருக்காங்க. நாளையோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு வந்து புல் ரனில் இருக்காங்களோ, பட் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. 27th கேண்டில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஹை வந்து க்ளோஸ் ஆகாமல் லோலேயே வந்து இதுக்குள்ளாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இந்த லோவும் தாண்டி க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதாவது 52,631க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் டச் ஆகும் பொழுது நல்ல ஒரு புல் ரன் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையை உடைக்கணும், இதுக்குள்ளாகவே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு கிரீன் கேண்டில் இந்த லைனை உடைச்சி க்ளோஸ் வைக்கும் பொழுது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் இப்போ வரைக்கும் நமக்கு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் எப்போ அப்படின்னா ஒன்ஸ் இந்த லைனை உடைக்கணும். 52,631 உடைக்கும் பொழுது நமக்கு 53,180 வரைக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ் 51,946 வரைக்குமே வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புல் சைடில் தான் இருக்கும், பியர் சைடில் இன்னும் போகலை. பியர் சைட் போனோம் அப்படின்னா இந்த லோ உடைக்கும் பொழுது தான் நம்ம ஷோராக பியர் சைடில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இதில் இந்த லைனை ஹோல்ட் பண்ணுற வரைக்குமே நமக்கு அப் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நாளையோட ப்ரெடிக்ஷன் படி பேங்க் நிஃப்டியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நாளைக்கு பார்க்கலாம் நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நம்ம அதை பேஸ் பண்ணி சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே ப்ரெடிக்ஷன் என்ன, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். எவ்ரிடே வந்து நம்ம கால் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் கால் வந்து பார்க்குறீங்க, இது உங்களுக்கு ஹையாக இருக்குது, இதில் எந்த ஒரு கேண்டிலுமே இல்லை. நீங்கள் இந்த கேண்டில் எல்லாமே நீங்கள் 1 மினிட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். பாருங்கள், இந்த 1 மினிட்ல நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு ரெட் கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இதில் நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போடலாம். நீங்கள் ஃபியூச்சர் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஆப்ஷன் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஹையில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் புட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடங்களில் உங்களுடைய டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அகைன் ஒரு க்ரீன் கேண்டில் வருது. அப்போ இந்த இடங்களில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட இது கிட்ட நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய கால் ஆப்ஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். பட் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்துக்கலாம்.
1 மினிட்ல பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். இந்த இடங்களில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே போடணும், பேசிக்காக நீங்கள் இங்கே போட்டிருப்பீங்க. பட் இந்த இடங்களில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பிளேஸில் நீங்கள் புட் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ரீசன் ஸ்டாப் லாஸ். உங்களுடைய ரீசன் ஸ்டாப் லாஸ் எதுவாக இருக்கும், இப்போ லோ கட் ஆகிடுச்சு, இந்த ஹை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஃபார் புட் ஆப்ஷனுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடங்களில் நீங்கள் செல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் 294 பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் இன்ட்ராடேயில் ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்திற்கு இந்த இடங்களில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இதில் ஹிட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இந்த ப்ரைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க, ரீட்ரேஸ் ஆகும் பொழுதுன்னு பார்த்தீங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 89 பாயிண்ட்ஸ். அதாவது 1:2ங்கிற மாதிரி நீங்கள் எவ்ரிடே வந்து இந்த லெவல்ஸ் வச்சு மட்டுமே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஈவன் இப்போ நம்மளும் அதே மாதிரியான ஒரு வியூவில் இருக்கும். இப்போ நானுமே வந்து கால் சைடில் இருக்கேன், நீங்களுமே கால் சைடில் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபர்தராக அந்த காலை வந்து கண்டினியூ பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபியரே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கான இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நாம் எடுக்கிற ட்ரேடுமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்களுமே அதையுமே பார்த்து எவ்ரிடே வந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 9th ஜூலை. மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், கோஃபோர்ஜ், அதானி எண்ட், எல்ஐசி லைஃப், முத்தூட் ஃபினான்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்து பெட்ரோ. இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக். சேம் தான், 15 மினிட்ஸ் ரோல் தான். இல்லை அப்படின்னா நாம் எடுக்கிற ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணோம். அதையும் பேஸாக வச்சு நீங்கள் லைவ் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்தந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நீங்கள் உங்களுடைய கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா டே கேண்டிலோட லோவையே நீங்கள் வந்து இதுதான் லோ அப்படின்னா இதையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கமிங் டேஸ்லேயே வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.